Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Class 9 Ganitha Manjari Part 1 la Chapter 3 The World of Numbers la End of Chapter Exercise la Question number 11 la irundhu 16 வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதோட previous questions from question number 1 to 10 the last 2 videosல இருக்கும். You can check on that. Okay. So directா வந்து question number 11க்கு போயிடலாம். Without performing division, determine whether the decimal expansion of 18 by 125 is terminating or non-terminating. If it terminates, state the number of decimal places. Okay. So வந்து rational numbers அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா rational numberோட decimal expansion வந்து மொத்தம் 2 types. First வந்து terminating decimals, second one வந்து non-terminating repeating decimals. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நம்பர் வந்து டெர்மினேட்டிங்கா இல்லையா, அந்த கிவன் பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கிறது வந்து டெர்மினேட்டிங்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும்னா யூ ஹாவ் டு லுக் அட் த டினாமினேட்டர். டினாமினேட்டர் வந்து பவர்ஸ் ஆஃப் 2 இல்லை பவர்ஸ் ஆஃப் 5 இல்லை பவர்ஸ் ஆஃப் 2 and 5 இருந்ததுன்னா அது வந்து டெர்மினேட்டிங். ஓகேயா? ஸோ டினாமினேட்டரை பொறுத்து தான் அது இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிவன் நம்பர் என்னன்னா வந்து கிவன் நம்பர் வந்து 18 by 125 இல்லையா? இப்போ வந்து 125 வந்து நம்ம இப்போ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஃபிஃப்த் டேபிளில் பண்ணோன்னா 25 டைம்ஸ், அகெயின் ஃபிஃப்த் டேபிளில் பண்ணோன்னா 5 டைம்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து 125 வந்து பவர்ஸ் ஆஃப் 5ல வந்து டேரெக்டாக எழுத தெரியணும்னா நீங்கள் எழுதிடலாம். இல்லைனா இதை மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் எழுதணும். இப்போ 5 பார்த்தீங்கன்னா 5 × 5 × 5 அதை எப்படி எழுதலாம்? 5 power 3ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம டினாமினேட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் இவ்வளோ 125. 125 can be written as 5 power 3. இப்போ உங்களுக்கு வந்து டினாமினேட்டரில் வந்து ஒன்லி வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 5 or 2 இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக டெர்மினேட்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? சின்ஸ் த டினாமினேட்டர் has only prime factors 5, the given number is terminating. ஓகேயா? prime factors வந்து உங்களுக்கு 2 இல்லைனா 5 or 2 and 5 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த given நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகேவா? இப்போ டெர்மினேட்டிங்னு கண்டுபிடிச்சாச்சு. இதில் இன்னொரு கொஸ்டின் வேறு கேட்டுருக்காங்க, டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கான்னு பார்த்தாச்சு. அடுத்தது இஃப் இட் டெர்மினேட்ஸ் ஸ்டேட் த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ 18 by 125 இருக்குது. 18 by 125 இதை வந்து நீங்கள் வந்து 18 வந்து 125ஆல் டிவைட் பண்ணியும் போடலாம். நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டினாமினேட்டரில் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? உங்களுக்கு 10 வந்துடும். கரெக்டாக? பவர்ஸ் ஆஃப் 10 வர மாதிரி அந்த டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பவர்ஸ் ஆஃப் 10 வர மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 5 இருந்ததுன்னா இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 10 வந்துடும். இதே 2 இருந்ததுன்னா இன்ட்டு 5 பண்ணிங்கனாலும் 10 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 4 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து பவர்ஸ் ஆஃப் 10ல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எத்தனை டெசிமல் பிளேசஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கிவன் நம்பர் இப்போ வந்து நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். இப்போ 25 × 4னா 100. அதே மாதிரி 125ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்டு 8 பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 1000ன்னு வரும். ஓகே, 125 × 8 பண்ணிங்கன்னா 1000ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி 250 அப்படின்னு இருந்ததுன்னா 250யோட நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன வரும்? உங்களுக்கு 1000ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்குது, ஐம் சாரி 125ன்னு இருக்குது. இப்போ 125யோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 8 மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 1000. அதாவது 125 இஸ் நத்திங் பட் 5 power 3. 5 power 3யோட 8ன்றது என்னது? இட்ஸ் நத்திங் பட் 2 power 3. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பவர்ஸ் ஆஃப் 10. பவர்ஸ் ஆஃப் 10ஆல் டிவைட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம 125யோட 8 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? பவர்ஸ் ஆஃப் 10 வரும். பவர்ஸ் ஆஃப் 10னா என்ன? 1000ன்றது பவர் ஆஃப் 10 தானே, 10 power 3. ஸோ டினாமினேட்டரில் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க.
ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டிவைடட் பை ஒரு 1000 வந்ததுன்னா 1000ஆல டிவைட் பண்றது ரொம்ப ஈஸி. மோர் ஓவர் 1000 இருக்கும் போது எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேசஸ் வரும்னு ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ 18 into 4 பண்ணீங்கன்னா 8 8s are 64, carry over 6, 8 1s are 8 plus 6 is 144. 144 by 125 into 8 எவ்வளோ சொன்னேன் நான்? 1000ன்னு சொன்னேன். ஸோ 144 by 1000. அப்போ என்ன வரும் எனக்கு? 3 decimal places obviously வரும். by 1000ன்றனால மொத்தம் 3 zeros இருக்கு. ஸோ 3 decimal places ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். ஸோ 144 by 1000 எவ்வளோ? 0.144. How many decimal places? 3 decimal places. Therefore, the given number terminates state the number of decimal places னு கேக்குறாங்க இல்லையா? So the given number terminates after 3 decimal places. DP stands for decimal places. இல்ல after 3 decimal places, இல்ல with 3 decimal places. Okay? அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். So 18 by 125ன்றது it's a terminating decimal with 3 decimal places. 18 by 125 is a terminating decimal with 3 decimal places. Clear? ஸோ இப்போ வந்து 5ன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 5ஓட பவர் 1னா அதனால 2 பவர் 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். 25ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன? 5 பவர் 2 அதனால 2 பவர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 125 நான் சொல்லிட்டேன். ஸோ இதே உல்டா இப்போ சப்போஸ் வந்து 5க்கு பதில் உங்களுக்கு வந்து 2 வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் இருந்ததுன்னா 5 எடுத்துக்கோங்க. பவர்ஸ் ஆஃப் 5 எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கேன் ஈஸிலி கெட் பவர்ஸ் ஆஃப் 10. பவர்ஸ் ஆஃப் 10 கிடச்சிதுன்னா அப்போ வந்து நம்மளால டிவைட் பண்ணுறது ஈஸி. டிவைட் பண்ணுறது என்ன? ஜஸ்ட் வந்து டெசிமல் பிளேசஸ் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேசஸ் தள்ளி நம்ம புள்ளி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இஸ் தட் கிளியர்? கொஸ்டின் நம்பர் 12 இது வந்து கொஸ்டின் நம்பர் 11 பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின். ஓகே, ரேஷனல் நம்பர் இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம் ஹேஸ் அ டினாமினேட்டர் 2 power 3 into 5. How many decimal places will its decimal expansion have? Explain your answer. Okay. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து பவர்ஸ் ஆஃப் 2 அண்ட் பவர்ஸ் ஆஃப் 10, பவர்ஸ் ஆஃப் 2 அண்ட் பவர்ஸ் ஆஃப் 3 இதில் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே சேர்த்து வந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு டெர்மினேட்டிங் டெசிமலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சப்போஸ் வந்து 5 பவர் 3ன்னு இருந்ததுன்னா அது கூட நம்ம என்ன பண்ணணும்? 2 பவர் 3யை வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா அதை வந்து நம்ம பவர்ஸ் ஆஃப் 10ல் எழுத முடியும். அத்தனை டெசிமல் பிளேசஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை டெசிமல் பிளேசஸ்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு? இந்த பவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு பாருங்க. இப்போ 5 பவர் 3யையும் 2 பவர் 3யையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? பவர் சேமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு மல்டிப்ளை த பேசஸ். ஸோ 5 into 2 power 3 which is 10 power 3ன்னு வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து 5 பவரோ 2 பவரோ எதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேசஸ் தான் வரும். அது 10 பவர் 3 வர்றது வந்து 10 பவர் 3 இன்டைரக்ட்லி. ஆனால் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்க. 2 and 5 தான் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக டினாமினேட்டரில் 2 R and 5 தான் இருக்கும். ஏன்னா வந்து அது டெர்மினேட்டிங் டெசிமல்ன்றனால. ஸோ எதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் இருக்குன்னு பாருங்க. எந்த பேஸுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் இருக்குன்னு பாருங்க. அத்தனை டெசிமல் பிளேசஸ் தான் வரும். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 power 3 into 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 2 power 3 is 8. 2 into 2 into 2 is 8. And then into 5 equal to 40. ஓகேவா? இப்போ 40 வருதா? இதை வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் எதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் இருக்கிறோ அத்தனை டெசிமல் பிளேசஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் 2 and or 5.
5 இல்லைன்னா 2 இது ரெண்டுத்துல எதுக்கு கிரேட்டஸ்ட் பவர் இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கு? இன் திஸ் கேஸ் பவர் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3. இதே 5 பாத்தீங்கன்னா 1. வெறுமனே 5 கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் அன் இன்விசிபிள் பவர், ஸோ த பவர் இஸ் 1. இது ரெண்டுத்துல எது கிரேட்டஸ்ட்? 3 தான் கிரேட்டஸ்ட். அதனால நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எத்தனை இருக்கும்? therefore நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? இப்போ சப்போஸ் வந்து 1/40 எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். 1/40 எடுத்துக்கலாம். 1/40யோட எதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பவர்ஸ் ஆஃப் 10 வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 1/40. இப்போ இதோட வந்து நான் வந்து எதை மல்டிப்ளை பண்ணணும்? ஒரு 25 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இப்போ 5யோடனா 2 மல்டிப்ளை பண்ணணும், 25யோடனா 4 மல்டிப்ளை பண்ணணும், 125யோடனா 8 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 25யோடனா 4 மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இதை எடுத்துக்கங்க. 25யோடனா 4 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இன் பிளேஸ் ஆஃப் 4 இங்கே 40 இருக்கு. அப்போ நம்ம 25 40யோடனாலும் நம்ம 25 மல்டிப்ளை பண்ணோம்னா we will get powers of 10 இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன் நான்? இந்த 40யோட நான் 25 மல்டிப்ளை பண்ணுறேன், மேலையும் கீழையும். நியூமரேட்டரோடையும் 25 மல்டிப்ளை பண்ணுறேன், டினாமினேட்டரோடையும் நான் 25 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 into 25 is 25. இதில் வந்து 5 into 2 is 10, 25 into 4 is 100. ஓகேவா? அப்போ 25 into 4 100, added to that 14 கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுக்காம 14 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 more 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோடைய கன்வர்ஷன் என்ன? 25/1000னா 3 டெசிமல் பிளேசஸ் வரும். யூ ஹாவ் டு மேக் எத்தனை ஜம்ப்ஸு? 3 ஜம்ப்ஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். இப்போ ஜம்ப் பண்ணி பார்க்கலாமா? 1 2 இருக்கு, ஆனால் எனக்கு 3 ஜம்ப்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ 0.025ன்னு வரும். இப்போ எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு? 3 டெசிமல் பிளேசஸ். கரெக்டா? therefore the decimal expansion will have decimal expansion எழுதிக்கலாம். decimal expansion will have 3 decimal places. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டுத்தோட பவரும் கொடுத்துருந்தாங்கன்னா எதுக்கு ஹையஸ்ட் பவர்னு பாருங்க. அத்தனை டெசிமல் பிளேசஸ் தான் இருக்கும். என்னனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 5/3 இருந்ததுன்னா நம்ம மீதி என்ன பண்ணுவோம்? 2/3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபைனலாக வர்றது 10/3ன்னு வரும். ஸோ 10ஓட பவர் எத்தனை? 3. 3னா வந்து 3 ஜீரோஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். 3 ஜீரோஸ்னா 3 டெசிமல் பிளேசஸ். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸாக பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட் லுக் அட் த பவர். எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குன்னு பாருங்க. இந்த 2 பவர்ஸ் ஆஃப் 2கா இல்லை பவர்ஸ் ஆஃப் 5கான்னு எது ஹையஸ்ட் பவரோ அத்தனை டெசிமல் பிளேசஸ் தான் இருக்கும். இப்போ ஹையஸ்ட் பவர் வந்து இதில் 3ன்றனால 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது வந்து நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின். அதனால தான் இந்த இடத்துல ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்காங்க. கிளாஸில் வந்து யூ ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் கொஸ்டின். ஓகேவா? இந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் தான். 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஒரு 5 ரேஷனல் நம்பர் உங்களை எழுத சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட்ன்றதுன்னா யூ ஹாவ் டு டேக் த ஆவரேஜ் ஆஃப் த 2 நம்பர்ஸ். இன்னொரு மெத்தட் என்னது? இந்த எல்சிஎம் மெத்தட், அந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 டினாமினேட்டர்ஸையும் வந்து சேம் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு காமன் ஃபேக்டரால அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம எழுதணும். ரேஞ்சை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி உள்ளதுதான் இந்த கொஸ்டின். அதோட தியரி பார்ட். ஓகேவா? பார்க்கலாமா? Question number 13. Let A equal to 7/12 and B equal to 5/6. இதுல denominator வந்து சேமா இல்ல. So LCM யூஸ் பண்ணி நம்ம denominator சேமா ஆக்கணும். Express both A and B in the form of K1/M and K2/M. Mன்றது denominator வந்து சேம் ஆக்குனதுக்கு அப்புறம் K1 K2ன்றது வந்து இந்த numerators. ஓகேவா? So where K1 and K2 and M are integers and K2 minus K1 is greater than greater than 6. K2 minus K1 is greater than 6. Using the same denominator M, write exactly 5 distinct rational numbers. அதாவது 5 rational number எழுத சொல்றாங்க lying between A and B, keeping an integer numerator. Explain why the condition
K2 minus K1 greater than n plus 1 is necessary to find n such rational numbers between the two rational numbers A and B using this method. நம்ம first part மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, ஏ வந்து K2 minus K1 greater than 6ன்ற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஓகே, இதுல வந்து பர்டிகுலரா greater than 6 யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல K2 minus K1 is greater than n plus 1ன்றாங்க. ஏன் n plus 1ன்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல greater than 6 இருக்கு. ஏன்னா வந்து 5 distinct rational numbers கேக்குறாங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல 5 rational numbers கேக்குறாங்க. அதனால 5 plus 1 is equal to 6. அதனால இந்த ரெண்டு நியூமரேட்டருக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், 6 விட அதிகமா இருக்கணும் அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏன் இந்த கண்டிஷன் ரெக்வயர்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறனால K2 minus K1, K1னா என்னது, அந்த நியூமரேட்டர்ஸ், அந்த கிவன் நம்பர்ஸோட நியூமரேட்டர்ஸ், அந்த ரெண்டு நியூமரேட்டருக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து மோர் தேன் 6 இருக்கணும். ஏன்னா 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்கன்றனால. 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா +1, 5 plus 1 6 விட அந்த ரெண்டு நியூமரேட்டர்ஸ்க்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும். சப்போஸ் n ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிட்வீன் தெம் n ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த K2 minus K1 இருக்குல்ல, என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நியூமரேட்டர்ஸ். அது வந்து அந்த எத்தனை நம்பர்ஸ் கேக்குறாங்க, n ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்க, +1 விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் ஏன் ரெக்வயர்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, given வந்து A equal to 7/12, B equal to 5/6. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நான் எல்சிஎம் எடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் டினாமினேட்டர் நான் கொண்டு வர போறேன். ஓகே, ஸோ 6 and 12க்கு எல்சிஎம்னு பாத்தீங்கன்னா 12 is a multiple of 6. அதனால 12 தான் உங்களுக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் equal to 12. இப்ப ஏவோட வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம் 7/12ன்னு. பியோட வேல்யூவை மட்டும் என்ன பண்ண போறோம், நம்ம டினாமினேட்டர் 12 வர மாதிரி நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 5/6ஓட நான் 2 மல்டிப்ளை பண்றேன். ஏன் 6 2s are 12, டினாமினேட்டர் 12 வேணும்னா டினாமினேட்டர் 6ஓட நான் 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஐ எம் கெட்டிங் 10/12ன்னு கிடைச்சிருது. ஓகேவா, ஸோ இதுல வந்து m ஓட வேல்யூ என்ன, m is the denominator. M is equal to 12. K1 A ஓட நியூமரேட்டர் of A ஓட நியூமரேட்டர் வந்து K1 which is equal to 7. நியூமரேட்டர் of K2 என்னது, நியூமரேட்டர் of B, சாரி, நியூமரேட்டர் ஆஃப் B வந்து K2 இல்லையா. ஸோ K2 இங்க என்ன 10, இதை வந்து 5ன்னு எழுதக்கூடாது. ஆஃப்டர் மேக்கிங் த டினாமினேட்டர் சேம் நம்மளுக்கு என்ன நியூமரேட்டர் வருதோ அதை எழுதிக்கணும், 10/12. இப்ப என்ன கிவன் கண்டிஷன், நம்மளுக்கு வந்து 5 ரேஷனல் நம்பர் வேணும். இப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் த 12ன்னு எழுத வேணா, வெறும் 10 மட்டும் எழுதினா போதும். ஓகே, நியூமரேட்டர் ஆஃப் B வந்து K2 equal to 10. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, K2 minus K1 எவ்வளவு வருது, 10 minus 7 3 தான் வருது. ஓகேவா, 10 minus 1 is 3 வருது. இது வந்து 6 விட கிரேட்டரா இல்ல. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, K2 minus K1 வந்து 6 விட கிரேட்டரா இருக்கணும். ஓகேவா, யூசிங் த சேம் டினாமினேட்டர் எக்ஸாக்ட்லி 5 டிஸ்டிங்க்ட் ரேஷனல் நம்பர்ஸ், அப்பதான் நம்ம எழுத முடியும். இது 6 விட கம்மியா இருக்கிறனால நான் என்ன பண்ண போறேன், திருப்பி வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். 7/12லையும் 10/12லையும் ஒரு காமன் ஃபேக்டரால நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 7/12 நான் எதால மல்டிப்ளை பண்றேன், 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், எனக்கு 70/120ன்னு வரும். இதே B வேல்யூ பாத்தீங்கன்னா 10/12ஓட நான் 10 மல்டிப்ளை பண்றேன், அப்ப 100/120ன்னு வரும். ஓகே, இப்ப வந்து M ஓட வேல்யூ என்ன, 120, K1 ஓட வேல்யூ வந்து 70, K2 ஓட வேல்யூ வந்து 100. இப்ப K2 minus K1 என்ன வருது, எனக்கு 100 minus 70 equal to 30ன்னு வருது. 30 is greater than 6.
ஸோ என்னால் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் தீஸ் 2 ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளால எழுத முடியும். என்னென்ன அந்த ரேஷனல் நம்பர்ஸ்? 5 distinct rational numbers are ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 70/120க்கும் 100/120க்கும் நடுவில் 5 ரேஷனல் நம்பர் ஈஸியாக எழுதிடலாம். 71/120, 72/120, 73/120, 74/120, இன்னொன்று 75/120. ஓகேவா? அவங்க வந்து இந்த 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் 5 ரேஷனல் நம்பர் எழுத சொன்னாங்க. ஸோ நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பிட்வீன் 70/120 and 100/120. கரெக்டா? இப்போ ஏன் வந்து இந்த கண்டிஷன் ரெக்வயர்டுன்னு கேட்குறாங்க பாருங்க. Explain why, first part முடிச்சாச்சு. Explain why the condition k2 minus k1 greater than n plus 1 is necessary to find n such rational numbers னு கேட்குறாங்க. இந்த கண்டிஷன் ஏன் நெசசரின்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? let the numbers be, அந்த let the two rational numbers be k1 by m and k2 by m. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? we need n rational numbers, n rational numbers. ஓகேவா? இதுல k1 ஓட வேல்யூவும் k1 and k2, k1 and k2ன்றது வந்து இன்டீஜர் வேல்யூஸ். ஏன்னா p by q ஃபார்ம்ல எழுதும் போது pயும் qவும் வந்து உங்களுக்கு இன்டீஜர்ஸா தான் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நம்ம இந்த கண்டிஷன் ஏன் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு பார்க்கலாம். இன்டீஜர்ஸ் between k1 and k2. என்னென்ன இன்டீஜர்ஸ் வந்து k1க்கும் k2க்கும் நடுவில் இருக்கும் பாருங்க. k1 plus 1, k1 plus 2 இப்படிதானே இருக்கும். இப்ப சப்போஸ் வந்து 2க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற இன்டீஜர்ஸ் என்னென்னு கேட்டா 2, 3, 4ன்னு எழுதலாம். இதையே வேற எப்படி எழுதலாம்? இந்த 3 4யும் 2 plus 1, 2 plus 2ன்னு எழுதலாமா? இல்லைன்னா இந்த 4 எப்படி எழுதலாம்? 5 minus 1ன்னு எழுதலாம். இந்த லாஸ்ட் டிஜிட்டை வந்து இது வந்து k1, 2ன்றது k1, 5ன்றது k2னா இந்த நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்? இந்த 3 and 4 எப்படி எழுதலாம்னா 2 plus 1ன்னு எழுதலாம் 3ய. ஓகேயா? 4 வந்து 2 plus 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 5 minus 1ன்னு எழுதலாம் 4. கரெக்டா? ஸோ இது எப்படி எழுதியிருக்கோம் நம்ம? k plus 1, k plus 2, அதே மாதிரி போயிட்டு அந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு, லாஸ்ட் இன்டீஜர் இருக்கு இல்லையா, அந்த k2 minus 1ன்னு எழுதலாம். ஓகேயா? இப்ப k2 வந்து சப்போஸ் 5ஆ இருந்ததுன்னா முந்தின நம்பர் என்னவா இருக்கும்? 4 எப்படி எழுதலாம்? 5 minus 1ன்னு எழுதலாம். அதை தான் வந்து in place of 5 நான் k2ன்னு எழுதுறேன். ஸோ k2 minus 1ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்ன இருக்கும்? their numbers, அந்த நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு k2 minus k1 minus 1ன்னு இருக்கும். ஓகே, k2 minus k1 minus 1ன்னு இருக்கும். கரெக்டா? So the integers between k1 and k2 என்னென்னது? k2 plus 1, k1 plus 1, k2 plus 2. அதே மாதிரி போச்சுன்னா ஃபைனல் இது என்ன? k2 minus 1. கரெக்டா? அதை தான் நான் இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கேன்? k2 minus 1 minus k1 அப்படின்னு எழுதியிருக்கேன். k2 minus 1 minus k1. ஓகேயா? இப்ப நம்மளுக்கு n rational numbers வேணும்னு வச்சுக்காங்க. to get n rational numbers, to get n rational numbers நம்மளுக்கு அப்ப எப்படி இருக்கணும்? k2 minus k1 minus 1. இப்ப சப்போஸ் வந்து இது எப்படி இது வந்ததுன்னு சொல்றேன். இந்த நம்பர்ஸ் வந்து k2 minus k1 minus 1 எப்படி வந்ததுன்னு சொல்றேன். இது நான் வேற பென்ல எழுதுறேன். இப்ப சப்போஸ் 5க்கும் 8க்கும் நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரேஷனல் நம்பர்ஸ் வேணா, எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்கு 5க்கும் 8க்கும் நடுவில் எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து பாக்குறதுக்கு இப்போ ஃபார்ம்ல நம்பர்ஸ் மட்டும் ஜஸ்ட் போட்டு பாருங்க. 5க்கு நடுவில் என்ன இருக்கு? 6 இருக்கு, 7 இருக்கு, அதுக்கப்புறம் 8. ஸோ 2 இன்டீஜர்ஸ் தான் இருக்கு. இதை நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம்? இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணா 8 minus 5 எவ்வளவு வருது? 3ன்னு வருது. ஓகேவா? ஆனா நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன? 2 தான். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் ஒன்னு வந்து சப்ட்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் நம்பர்ஸ். எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் 2க்கும் 7க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு நம்ம ஜஸ்ட் எழுதிக்கலாம். 3, 4,
5 6 கரெக்ட். இப்ப லாஸ்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 7 minus 2 is equal to 5. ஆனா இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை? 4 தான். ஏன் அந்த சேஞ்ச் வருதுன்னா நம்ம என்ன பண்றோம், we have to exclude both the numbers. 2வையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், 7ஐயும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நம்பரை தான் எக்ஸ்க்ளூட் பண்றோமே தவிர நமக்கே தெரியாம இன்னொரு நம்பரை இன்க்ளூட் பண்ணிடுறோம். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் -1ன்னு போடணும். இப்ப இங்கேயும் பாருங்க 7ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 5 வருது. 5ல இருந்து நீங்க 1 மைனஸ் பண்ணாதான் you will get that answer which is 4. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 2க்கும் 7க்கும் நடுவுல? 3 4 5 6ன்னு 4 நம்பர் தான் இருக்கு. So formula என்ன? The last number minus first number minus 1. இதை வந்து 6th standardலயே நம்ம படிச்சிருக்கோம். How many numbers are there between two numbers அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், லாஸ்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அகெயின் ஒரு 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 6th standardல பேசிக்ஸ் நம்ம படிச்சது அதே இதுதான். இந்த இடத்துல என்ன பண்றேன் நானு k2 minus k1 minus 1ன்னு எழுதுறேன். k2 minus k1ன்றது the last number minus first number the integer which is the numerator minus 1. minus 1 எக்ஸ்ட்ரா எதுக்காக? ஏன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாம இன்க்ளூட் பண்ணதை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்காக. கிளியர்? சோ நம்மளுக்கு n ரேஷனல் நம்பர்ஸ் வேணும்னா k2 minus k1 minus 1ன்றது should be greater than or equal to n. எனக்கு n நம்பர்ஸ் வேணும், எனக்கு 4 நம்பர்ஸ் வேணும்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை இருக்கணும்? 4 நம்பர்ஸ் இருக்கணும் ஆப்வியஸ்லி. கரெக்ட். இப்ப எனக்கு n நம்பர்ஸ் வேணும்னா அட்லீஸ்ட் 4 நம்பர்ஸா அது இருக்கணும். நான் இந்த இடத்துல ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றதுக்கு காமனா என்ன பண்ணிட்டேன், 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்னோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எனக்கு 4 நம்பர் வேணும்னா நான் 4 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 நம்பர் அட்லீஸ்ட் 4 நம்பரா அது இருக்கணும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n இருக்கணும். கரெக்டா? ஈக்குவல் டு என்னன்றது அப்படியே ப்ரிசைஸா வர்றது. கொஞ்சம் கிரேட்டரா வச்சுக்கிட்டேன்னா நான் வந்து ஐ வில் பி ஆன் த சேஃபர் சைடு. ஸோ சேஃபர் சைட்ல இருக்கணும்ன்றதுக்காக கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் டு n வருது. ஓகே. ஸோ k2 minus k1 is greater minus 1 is greater than or equal to 1. இப்போ இந்த -1 இருக்கு இல்லையா, இதை நான் இப்ப அதர் சைட் கொண்டு போறேன். ஓகே. அப்ப என்ன ஆயிடும், எனக்கு k2 minus k1 is greater than or equal to n. -1 இந்த சைடு போச்சுன்னா +1 ஆயிடும். ஓகே. So k2 minus k1 is greater than or equal to +1. So என்னோட கன்வீனியன்ஸுக்கு, என்னோட சேஃப்டிக்கு, for safety in this method the condition is taken as k2 minus k1 is greater than n plus 1. வெறுமனே ஈக்குவல் டு வேணா, எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு பி ஆன் த சேஃபர் சைடு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே அந்த ரெண்டு நியூமரேட்டருக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து தேவையான நம்பர் +1 விட ஈக்குவலா இருக்கக்கூடாது, கிரேட்டராவே இருக்கணும். ஓகேவா? should be greater than n plus 1ன்னு இருக்கும். ஓகேவா? this ensures that enough integers are available. இன்டீஜர்ன்றது என்னது, இந்த இடத்துல இன்டீஜர் நியூமரேட்டர் are available between k1 and k2 to form n distinct rational numbers. புரியுதா? இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 1 மார்க்கர்ல கூட கேட்கலாம். இது டிஸ்கஷனுக்காக உள்ள கொஸ்டின்னாலும் இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ற அந்த கண்டிஷன் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் 1 மார்க்ல கேட்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லயும் கேட்கலாம். விச் இஸ் k2 minus k1 is greater than n plus 1. இதுல k2 k1 என்னன்னா k2 and k1 are the numerators of the two rational numbers. n-ன்றது the number of rational numbers we need required between these two rational numbers. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஆர் இந்த கண்டிஷன் இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இஸ் தட் கிளியர்? கொஸ்டின் நம்பர் 14 இதுவும் வந்து டிஸ்கஷனுக்கு உள்ள கொஸ்டின் தான். ஓகே. ஸோ 3 rational numbers x, y, z satisfies the given condition x plus y plus z equal to 0 and xy plus yz plus zx is equal to 0. ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த 3 ரேஷனல் நம்பர்ஸ்.
show that all the rational numbers x, y, z must be simultaneously 0 அப்படின்றாங்க. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ எல்லாமே வந்து சைமல்டேனியஸாக எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும் அப்படின்றத நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஷோ தட்னா we have to prove. ஓகேவா? இதுவும் வந்து டிஸ்கஷனுக்கு உள்ள கொஸ்டின் தான், அதனாலதான் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கானுங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் given x plus y plus z equal to 0. இது கண்டிஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் xy plus yz plus zx is equal to 0. இது செகண்ட் கண்டிஷன். ஓகே, இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த x plus y plus z equal to 0ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். எதுக்காக ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 x plus y plus z equal to 0. From equation 1 x plus y plus equal to 0, we have to square it. Squaring on both sides. என்ன வரும்? x plus y plus z the whole square equal to 0 square. 0 square is 0. ஓகேவா? இப்போ நான் எதுக்காக ஸ்கொயர் பண்றேன்னா x plus y plus z the whole square உடைய அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத நீங்க வந்து சாப்டர் 4ல வந்து டீடைல்டா பாப்பீங்க. இதுல வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து a plus b the whole square, a minus b the whole square இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி a plus b plus c the whole square மூணாவதா ஒரு டேர்ம், அதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அப்படின்றதையும் நீங்க படிப்பீங்க. ஸோ அதுல வந்து இப்ப a plus b plus c a plus b the whole square ஓட ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square இல்லையா. ஸோ இந்த 2abன்ற ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வருதுல்ல, அதே மாதிரி இப்ப 3 டேர்ம்ஸ் உள்ளதை நம்ம ஸ்கொயர் பண்ணும் போது இந்த கண்டிஷனும் வரும். xy plus yz plus zxன்ற கண்டிஷனும் வரும். ஓகேவா? இப்ப நம்ம இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நீங்களே பாப்பீங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஐடென்டிட்டி a plus b, இந்த ஃபார்முலா இல்ல, இது a plus b plus c the whole square ஐடென்டிட்டி, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிடலாம் அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் வேணாம், நம்ம இந்த ஐடென்டிட்டி இன்னும் படிக்கல, அதனால இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் கண்டிஷன்ஸ்ல இருந்து ஒன்னொன்னுத்தையும் டிரைவ் பண்ணுவோம். எதுக்காக இதை ஸ்கொயர் பண்றோம்னா ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட ஒரு பார்ட் வரும், அதுக்காக நம்ம இதை ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க, அதை வந்து இப்ப நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். எப்படி ஸ்கொயர் பண்றது? x plus y plus z ஓட திருப்பி நம்ம என்ன பண்ணணும், x plus y plus z நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அதுதானே ஸ்கொயரிங். x plus y plus z ஓட x plus y plus z மல்டிப்ளை பண்ணணும். 5 ஸ்கொயர்னா என்ன? 5 ஓட 5 நீங்க திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். அதே தான் நான் இங்க பண்ண போறேன். ஓகேவா? சோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். x ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அடுத்தது y டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அடுத்தது z டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? கிளியர்? இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே, so first x into x plus y plus z plus y into x plus y plus z plus z into x plus y plus z. இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா? x into x என்ன வரும்? x square plus xy plus xz. இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் பாருங்க. x வந்து x ஓட டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், y ஓட டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அடுத்தது z ஓட டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதே மாதிரி y ஐயும், அதே மாதிரி z ஐயும். ஓகே, சோ இப்ப எழுதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப y டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். y into x is xy, y into y is y square plus y into z is yz plus z into x is xz. எப்பவுமே எழுதும் போது அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் நம்ம வந்து எழுதணும். zx எழுதுனா தப்பு கிடையாது, பட் xz is more preferable. அதே மாதிரி z into y is yz plus z into z is z square. ஓகேவா? which is equal to, இதுல வந்து இது எல்லாமே equal to 0 நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஈக்குவேஷன்ல அப்படிதான் இருக்குது. x plus y plus z equal to 0, அதை ஸ்கொயர் பண்ணா x plus y plus z the whole square equal to 0 square which is 0ன்னு நம்ம இப்ப ஈக்குவேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ x square
இப்போ நான் இதெல்லாம் எடுத்து எழுத போறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கேன், அடுத்தது ஒய் ஸ்கொயர் எழுத போறேன், இசட் ஸ்கொயர் எழுத போறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்க எக்ஸ் ஒய் இருக்கா? வேற எங்கேயாவது எக்ஸ் ஒய் இருக்கா பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் ஒய் இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஸோ எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் இஸ் 2xy. ஏன்னா ரீசன் என்னன்னா இது வந்து 1xy அர்த்தம், இதுவும் 1xy அர்த்தம். 1 plus 1 is 2. ஸோ பிளஸ் 2xy. ஓகேவா? நெக்ஸ்ட் xz எங்கேயாவது இருக்கா பாருங்க, இங்க ஒரு xz இருக்கு. வேற எங்கேயாவது xz இருக்கா? இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ xz plus xz is 2xz. ரிமைனிங் எந்த டேர்ம் இருக்கு? yz இருக்கு. இங்க ஒரு yz, இங்க ஒரு yz. ஸோ 2yz plus 2yz. ஓகே, இதை வந்து ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பிளஸ் 2xy plus 2yz plus 2xz. இதுதான் அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. இதை டீட்டெயிலா நீங்க படிப்பீங்க. ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் 3 டேர்ம்ஸ் பாருங்க, இது எல்லாத்துலயுமே 2ன்ற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. இந்த இடத்துல 2ன்ற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. அந்த காமன் ஃபேக்டரை வந்து நம்ம வந்து காமனா எடுத்து வெளியே போட்டுட்டு மீதி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பிராக்கெட் குள்ள போடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் இது மூணுத்துலயுமே 2 காமனா இருக்கனால 2வை வெளியே போட்டுட்டு பிராக்கெட் குள்ள மீதி வேல்யூஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்ப 2 எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம்ல மீதி இருக்கிறது என்னது? எக்ஸ் ஒய். அதே மாதிரி 2yzல 2 எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது என்னது? yz பிளஸ் இதுலயும் அதே மாதிரி 2வை வெளியே எடுத்துட்டோம்னா xz ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? சோ 2 டைம்ஸ் ஆஃப் xy பிளஸ் yz பிளஸ் xzன்னு வந்துருச்சா? இப்போ பாருங்க, given கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? xy பிளஸ் yz பிளஸ் 2x is equal to 0ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, from equation 2 from equation 2 இந்த full value equal to 0. இது எல்லாமே equal to 0 போட மறந்துட்டோம். எல்லாத்துக்கும் equal to 0 போட்டுரும் ரைட் சைடு. ஓகேவா? from equation 2 இந்த full part equal to 0. கரெக்டா? இதுதான் equation 2. xy plus yz plus xz equal to 0. இப்ப 0வை substitute பண்ணோம்னா x square plus y square plus z square plus 2 into 0 equal to 0ன்னு வந்துரும். கரெக்டா? இந்த full இது 0னா அந்த வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன், ஈக்குவேஷன் 2ல இருக்க வேல்யூவை. அப்ப எனக்கு என்ன வந்துரும்? x square plus y square plus z square equal to 0ன்னு வந்துரும். கரெக்டா? ஏன் அப்படி? 2 into 0 is equal to 0. அதனால அந்த டேர்மை நான் விட்டுட்டு x square plus y square plus z square is equal to 0ன்னு நான் கொண்டு வந்துட்டேன். புரிஞ்சுதா? இந்த இடம் வரைக்கும் புரியுதா? புரியலன்னா என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஒரு முறை திருப்பி பாஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஒரு முறை போட்டு பாருங்க. ஓகே, போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருது. இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் தான். அது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? எக்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பர், ஒய் ஒரு ரேஷனல் நம்பர், இசட் ஒரு ரேஷனல் நம்பர்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் வந்து they are rational numbers. ஓகே, இதுல வேற என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3 rational numbers. ஓகேயா? இந்த 3 rational numbers கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து rational numbers தான். அப்போ x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்தாலும், ஓகே, எப்படி இருந்தாலும் x ஸ்கொயர், y ஸ்கொயர், z ஸ்கொயர்ன்றது they will be non negative rational number. வெறும் rational numbers கிடையாது, non negative. ஏன் நான் நெகட்டிவ்? இருங்க எழுதிடுறேன். நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஏன் நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னா, இப்ப எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் -7/12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? -7 into -7 உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். சோ என்ன நெகட்டிவ் வேல்யூவா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது தட் வில் பிகம் பாசிட்டிவ். அதனால எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் எல்லாமே உங்களுக்கு நான் நெகட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருக்காது.
ஏன் நான் நெகட்டிவ்ன்ற டேர்ம் யூஸ் பண்றோம், பாசிட்டிவ்ன்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா மேபி அது ஜீரோவா கூட இருக்கலாம். கரெக்டா? ஜீரோ வில் நாட் கம் அண்டர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அதனாலதான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர்ன்றது நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னு நம்ம சொல்றோம். ஏன் நான் நெகட்டிவ்? ஏன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் ஜீரோவா இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். இஸ் தட் கிளியர்? இந்த இடம் வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஓகே, இப்போ இந்த 3 நம்பரையும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இது எல்லாமே நான் நெகட்டிவா இருக்கும் போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எப்ப நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும்? எல்லாமே ஜீரோவா இருக்கும் போது தானே ஜீரோ கிடைக்கும். இப்ப சப்போஸ் இது இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ கூட எடுத்துக்கோங்களேன். 1 + 2 + 3ன்னு எடுத்தாலும் உங்களுக்கு எப்படி ஜீரோ வரும்? ஜீரோ வர்றதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல 3மே 1ன்னு எடுத்துக்கோங்களேன். 1 + 1 + 1ன்னே எடுத்துக்கோங்களேன். அப்பயும் நம்மளுக்கு ஜீரோ வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. எப்ப ஜீரோ வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? ஒன்லி வென் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் 3மே ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஜீரோவா வரும். இல்லைன்னா இப்போ ஒன்னு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் ஒரு 4 இருக்குனாலும் இதை வந்து நான் ஜீரோக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா இன்னொரு நம்பர் -4 இருக்கணும். மீதி 2 நம்பரையும் ஆட் பண்ணி வர்றதே -4 இருக்கணும். ஆனா -4 வர்றதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஏன்னா 3மே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், 3மே ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றனால இட் வில் பி நான் நெகட்டிவ். கண்டிப்பா அது வந்து நெகட்டிவா இருக்காது. அப்படின்னும் போது என்ன கண்டிஷன் உங்களுக்கு பாசிபிள்? என்ன கண்டிஷன் பாசிபிள்னா இந்த 3மே வந்து ஜீரோவா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் உங்களுக்கு பாசிபிள். கரெக்டா? ஸோ இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே த்ரூ வேர்ட்ஸ் நம்ம எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர்ன்றது நான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா the sum of 3 non-negative numbers is 0 only when each number is 0. கரெக்டா? ஒன்னு ஜீரோவா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம அது 3த்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும். therefore x square is equal to 0, y square equal to 0 and z square is equal to 0. In turn x is equal to 0, y equal to 0 and z equal to 0. Therefore all the rational numbers x, y, z are simultaneously 0. புரியுதா? x square plus y square plus z square எப்ப ஜீரோவா இருக்கும்? இது 3மே ஜீரோவா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து அது 3 ஜீரோவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால x ஸ்கொயரும் 0, y ஸ்கொயரும் 0, z ஸ்கொயரும் 0னா இன் டர்ன் xும் 0, yயும் 0, zும் 0. இதை தானே அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. they are simultaneously 0ன்னு. so we have proved it. clear? Question number 15 இதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்கஷனுக்குள்ள கொஸ்டின் தான். show that the rational number a plus b by 2 lies between the rational numbers a and b. இது வந்து ஃபார்முலா மெத்தட். அந்த ஃபார்முலா மெத்தடோட ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. a plus b by 2ன்றது வந்து it lies between a and b அப்படின்றத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டும் என்னது? ஏவும் பியும். ஓகே, ஸோ லெட் த ரேஷனல் நம்பர்ஸ் பி rational numbers b, a and b. அது வந்து given. letலாம் கிடையாது, இது வந்து given. ஸோ நம்ம வந்து givenனே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ given 2 rational numbers are a, b. இதுல வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். let us assume a வந்து less than b. அதாவது b தான் இது ரெண்டுத்துல வந்து பிகர் நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2 விஷயம் ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது டு ப்ரூவ். ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரூவ் a வந்து இட் இஸ் லெஸ் தேன் a பிளஸ் b பை 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன? இது வந்து லைஸ் பிட்வீன் a அண்ட் bன்றனால a plus b by 2 lies between a and bன்றனால ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த a plus b by 2ன்றது greater than aன்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். ஓகேவா? a plus b by 2 is greater than a.
அதாவது a is less than a plus b by 2 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏவையும் a plus b by 2வையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து a வந்து இஸ் லெஸ் தேன் பின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் வந்து ஏவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரெண்டு சைடும் ஏவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் a on both sides. ஓகே, அப்போ என்ன வரும், a plus a is less than b plus a வருமா? ஓகே, அப்போ 2a is less than b plus a வரும். ஓகே, இப்போ இந்த 2 வந்து நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். a is less than b plus a by 2 வந்துருச்சா? கரெக்ட், which is nothing but a is less than a plus b by 2. ஓகே, அப்போ வந்து a plus b by 2ன்றது வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ திருப்பி வந்து செகண்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணது வந்து a plus b by 2 வந்து கிரேட்டர் தேன் ஏன்னு ப்ரூவ் பண்ணணுமா? இப்போ a plus b by 2 வந்து லெஸ் தேன் பின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது செகண்ட் ரேஷனல் நம்பர். அதை விட வந்து இது லெஸ் தேன் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ரூஃப் என்னன்னா, நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, a plus b by 2 வந்து இஸ் லெஸ் தேன் பின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா இப்போ? ஸோ நம்மளுக்கு கிவன் கண்டிஷன் என்ன, a இஸ் லெஸ் தேன் b. அதே கண்டிஷனை தான் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏவை ஆட் பண்ணோமா, இப்போ வந்து b ஆட் பண்ணலாம். ஆடிங் b on both sides. b ஆட் பண்ணா என்ன வரும், a plus b is less than b plus b. ஓகே, ஸோ a plus b is less than 2b. இப்போ இந்த 2வை லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறோம். அதே மெத்தட் தான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதே தான். ஸோ a plus b by 2 is less than bன்னு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் செகண்ட் கண்டிஷன். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்து என்ன தெரியுது, இந்த a plus b by 2ன்றது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கா, கிரேட்டர் தேன், இட் இஸ் கிரேட்டர் தேன் a, லெஸ் தேன் பின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ therefore the rational number a plus b by 2 lies between a and b. அந்த இதையும் சேர்த்து எழுதிடலாம், அந்த ஈக்குவேஷனையும். ஓகே, a plus b by 2ன்றது இட் இஸ் கிரேட்டர் தேன் a அண்ட் லெஸ் தேன் b. ஓகேவா, இதை தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். கிளியர்? Question number 16. Find the length of the hypotenuse of all the right triangles in figure 3.14 which is referred to as the square root spiral. இந்த ஃபிகர் நம்பரே பாருங்க 3.14. அது வந்து மோர் ரிலேட்டட் டு மேத் இல்லையா? ஓகே, இப்போ வந்து கொஸ்டினுக்கு போகலாம். இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்பைரல்ல. இதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல் அப்படின்வாங்க. ஓகேவா, இதை வந்து உங்களுக்கு ஆர்ட் இன்டெகிரேஷனாகவும் பண்ண வைப்பாங்க கிளாஸஸ்ல. இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல்ல ஒவ்வொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதோடைய ஹைபாட்டனியூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த ஹைபாட்டனியூஸ் இருக்கு இல்லையா, ஹைபாட்டனியூஸ் ஹெச்ன்னு நான் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்றேன் இப்போதைக்கு. இந்த ஹைபாட்டனியூஸ்ன்றது நெக்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிளோட ஒன் ஆஃப் த சைட்ஸா, அதாவது ஒன் ஆஃப் த லெக்கா வந்து அது ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ஹைபாட்டனியூஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த ஹைபாட்டனியூஸ், இது H1னா இது H2 இருக்குல்ல, இந்த ஹைபாட்டனியூஸ் ஆக்ட்ஸ் as ஒன் ஆஃப் த லெக்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிள். ஓகேவா, லெக்ஸ்னா என்னன்னா வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, இந்த ஆர்ம்ஸ்க்கு பேர் வந்து லெக்ஸ்ன்னு வாங்க. 2 legs and 1 hypotenuse. அது வந்து makes the right angle triangle. So previous triangle உடைய hypotenuse acts as one of the legs for the next right angle triangle. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ரைட் ட்ரையாங்கிளுக்கும் ஹைபாட்டனியூஸ் எவ்வளோ அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் வந்து 1 யூனிட். அந்த லெக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 1 யூனிட். கரெக்டா, நான் ரெட் பென்னை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல், இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல், இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல்ல
ஒவ்வொரு புது ரைட் ட்ரையாங்கிளும் ஃபார்ம் பண்றது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் ஈச் லெக் வந்து 1 யூனிட்னு இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்கும், ஒரு லெக் வந்து 1 யூனிட், இன்னொரு லெக் வந்து ஹைபோட்டனியூஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் ரைட் ட்ரையாங்கிள். அதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல்ல நம்ம எப்படி எடுக்கிறோம், ஈச் நியூ right triangle is formed by taking one leg வந்து 1 unit, other leg வந்து hypotenuse of the previous triangle. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கிறது. இந்த ஸ்பைரல் ஸ்கொயர் ரூட் ஸ்பைரலோடைய பேசிக் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுல நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போறோம். பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி தான் நம்ம எப்பவுமே வந்து ஹைபோட்டனியூஸ் கண்டுபிடிப்போம். அதே தான் அதை வந்து நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். இது வந்து பைத்தாகரஸ் தியரம்க்கு இன்னொரு பேர் வந்து போதியானா தியரம். ஸோ யூசிங் பைத்தாகரஸ் தியரம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் என்னென்ன, ஈச் 1 யூனிட், அதாவது அந்த லெக் வேல்யூ 1 யூனிட் ஈச். அப்போ ஹைபோட்டனியூஸ் ஈக்குவல் டு hypotenuse is square root of sum of the other two sides. So 1 square plus 1 square equal to square root of 1 plus 1, which is equal to root 2. So first right triangle oda hypotenuse value எவ்வளோ, root 2. This root 2 acts as the one of the legs for next right triangle. இப்போ second right triangle பார்க்கலாம். first வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம second one பண்ண போறோம். செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் என்னது, அதாவது சைட்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் தி அந்த 2 லெக்ஸ். சைட்ஸ் என்னன்னா, ஒன்னு வந்து ரூட் 2, இன்னொன்னு வந்து 1. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்டா 1 தான் இருக்கும். இதுக்கு ஹைபோட்டனியூஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்ப ரூட் 2 நம்ம உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் 2வும் இந்த ஸ்கொயரும் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், வெறும் 2 மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் இஸ் 1 பிளஸ் 2 gives you root 3. ஸோ செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனியூஸ் எவ்வளோ, root 3. இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் வந்து ஒரு சைடு வந்து ஸ்டாண்டர்ட் 1 யூனிட், இன்னொரு சைடு வந்து the hypotenuse of the previous triangle which is root 3. இப்போ இதோட ஹைபோட்டனியூஸ், தேர்ட் ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனியூஸ் பாத்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3 ஸ்கொயர் which is square root of 1 square is 1, 1 plus 3 equal to 4. root of 4 which is equal to 2 units. இது வந்து root 4 தான். root 4 ஓட வேல்யூ எவ்வளோ, 2 units. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து 2 unitsனு வரும். நம்ம இந்த இடத்துல root 4 இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஹைபோட்டனியூஸ் வந்து root 4. இப்போ ஃபிஃப்த் ட்ரையாங்கிள், ஃபோர்த் ட்ரையாங்கிள் சாரி, தேர்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஃபோர்த் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் என்ன ஆகுது, ஒரு சைடு ஸ்டாண்டர்ட் 1 யூனிட், செகண்ட் சைடு வந்து ரூட் 4ன்னு எடுத்துக்காங்க, 2ன்னு எடுக்க வேணாம். இப்போ 2ன்னு எடுத்தீங்கனாலும் 2வை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 4 தான் வரும். ஸோ ரூட் 4னே எடுக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண அதே பேட்டர்னையே ஃபாலோ பண்றேன். ஹைபோட்டனியூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 4 ஸ்கொயர். இதுல நீங்க வந்து ரூட் 4க்கு பதில் நீங்க 2ன்னு யூஸ் பண்ணீங்கனாலும் 2 ஸ்கொயர் என்ன வரும், உங்களுக்கு 4ன்னு ஆப்வியஸ்லி வந்துடும். அதாவது அதை நான் ஜஸ்ட் எழுதி காட்டுறேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு வருமா, அப்ப என்ன வரும், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ, 4. 2ன்னு போட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4ன்னு தான் வரும். ரூட் 4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டீங்கனாலும் உங்களுக்கு 4 தான் வரும். ஸோ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4 ஈக்குவல் டு ரூட் 5. ஸோ ஃபோர்த் ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனியூஸ் என்ன வந்தது, ரூட் 5. இப்போ இது ஃபாலோ பண்ற பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்நேரம் ரூட் 2, ரூட் 3, ரூட் 4, ரூட் 5 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தது ரூட் 6, ரூட் 7, ரூட் 8ன்னு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் சைட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 1 யூனிட் அண்ட் ரூட் 5, ஹைபோட்டனியூஸ் ஈக்குவல் டு
square root of 1 square plus root 5 square, which is 1 plus 5 root 6. So this is root 6. Next வந்து root 7 வரும். நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலாக அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த ஸ்பைரலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th ட்ரையாங்கிள். சைட்ஸ் வந்து 1 and root 6. Hypotenuse is root of 1 square plus root 6 square, which is 1 plus 6 root 7 வரும். நெக்ஸ்ட் 7th ட்ரையாங்கிள். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் 1 யூனிட், ப்ரீவியஸ் ஹைபாட்டனியூஸ் தான் அதர் சைடு. ஸோ ரூட் 7. அப்போ ஹைபாட்டனியூஸ் என்ன வரும், அதாவது நியூ ஹைபாட்டனியூஸ் ஃபார் த 7th ட்ரையாங்கிள். ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 7 ஸ்கொயர், விச் இஸ் 1 பிளஸ் 7 ரூட் 8. ஓகே, அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து 8th ட்ரையாங்கிள். சைட்ஸ் 1 யூனிட் அண்ட் ரூட் 8 யூனிட்ஸ். இதோட ஹைபாட்டனியூஸ் பார்த்தீங்கன்னா root of 1 plus root 8 square, which is 1 plus 8 equal to root 9. root 9 என்றது நம்மளுக்கு 3 units னு வந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் 9th ட்ரையாங்கிள். சைட்ஸ் வந்து 1 யூனிட். இப்போ நான் 3 யூனிட்ஸ் வச்சு போட்டு காட்டுறேன். 3 யூனிட்ஸ். அப்போ ஹைபாட்டனியூஸ் எவ்வளோ வரும், square root of 1 square plus 3 square, which is 1 plus 9 root 10. Last one 10th triangle. Sides வந்து 1 unit and root 10. அப்ப hypotenuse என்ன வரும், square root of 1 square plus root 10 square, which is 1 plus 10 root 11 வரும். இது எல்லாத்தையும் வந்து fill பண்ணிடலாம். என்ன பேட்டர்ன் அது ஃபாலோ ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒன்னொன்னுத்தையும் பார்த்து என்டர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ரூட் 6க்கு அப்புறம் திஸ் இஸ் ரூட் 7, திஸ் இஸ் ரூட் 8, இது வந்து ரூட் 9, இது ரூட் 10, இது வந்து ரூட் 11. ஓகேவா? இதுல என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, hypotenuse of the previous triangle acts as the one of the sides for the one of the legs for the next triangle. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட லென்த் ஆஃப் த ஹைபாட்டனியூஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். லென்த் ஆஃப் த ஹைபாட்டனியூசஸ், எல்லா ஹைபாட்டனியூஸையும் எழுத போகிறோம். ஹைபாட்டனியூசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இன் த ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல். என்னது, ரூட் 2, ரூட் 3, ரூட் 4க்கு பதில் 2 போட்டுக்கிறேன். ஓகேயா? அதுக்கப்புறம் ரூட் 5, ரூட் 6, ரூட் 7, ரூட் 8, ரூட் 9க்கு பதில் 3, ரூட் 10, அதுக்கப்புறம் ரூட் 11. இது வந்து இப்படி போயிட்டே இருக்கும் இன்னும் நம்ம போட. ஓகேவா? ஜென்ரலா என்னன்னா பேட்டர்ன் என்னது, அது வந்து நம்ம உங்களுக்கு வரைஞ்சு காட்டேன். அதாவது hypotenuse of the previous triangle acts as the one of the legs for the next triangle. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியர்? ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைசஸும் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா சம்ஸ் நிறைய போட்டு பாருங்க. கூகுள்ல சர்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்ஸ் நீங்க வெறுமனே வந்து இது மாதிரி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு போட்டாலே, வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா சம்ஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய வரும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது we can call it as மேஜிக்கல் நம்பர்ஸ். அதுல வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பார்க்க நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து we can figure out. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க மேத்தமேட்டிக்ஸ்ல, அண்ட் இதுல வந்து நல்லா ப்ரொஃபிஷியண்டா வரணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். Till then, this is Jane ma'am signing off from yours mathematically.